ஜூலை 10ஆம் நாள் வாக்கு. இன்றைய இறைவார்த்தை பகுதி தொடக்க நூலில் எப்படி தன்னுடைய சொந்த சகோதரர்கள் யோசேப்பை சந்திக்கிற நிகழ்வில் கடவுள் தன்னை எந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுகின்ற அந்த நிகழ்வினை நாம் பார்க்கிறோம். எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான் என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்கள் யார் அவருக்கு எதிராக சதி செய்தார்களோ அவர்களுக்கு முன் தன்னை வெளிப்படுத்துகிற போது நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்தி பிளஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்லுகின்ற, நமக்கு எதிராக போய்கொண்டிருக்கிற சூழலில் கடவுள் அதை நமக்கு ஆசிராக மாற்றுகிறார் என்கிற செய்தியை யோசேப்பின் வாழ்க்கையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மேலும் இயேசு ஆண்டவர் நற்செய்தியில விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறுங்கள் என்ற செய்தியினை சீடர்கள் சொல்ல அவர்களை அனுப்புகிறார். அதே நேரத்தில் பாதுகாப்பு, செல்லுகிற போது ஏற்பட வேண்டிய அமைதியான சூழல், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நல்ல எதிர்பார்ப்பு, இவற்றையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் செய்தி மிகவும் தெளிவாக இருக்கிறது. அது அனைவருக்கும் சென்று அடைய வேண்டும் என்கிற அந்த வேகம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் அவர்களை செய்து சொல்லி அனுப்புகிறார். நம்முடைய இன்றைய காலகட்டத்திலும் நாமும் நற்செய்தியின் தூதுவர்களாக அனுப்பப்படுகிற போது இந்த உலகம் அந்த செய்தியை பெருமளவிற்கு நம்முடைய வாழ்வில் நாம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது நம் ஆண்டவர் இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு. இன்றைய வினாக்களாக, எனது பணியில் நான் சந்திக்கும் இடர்கள் என்னை தளர்ச்சியுறச் செய்கின்றனவா? என்னுடைய வாழ்வில் எதிர்மாறானவை நடக்கிற போது இவற்றையெல்லாம் ஆண்டவர் எனக்கு சாதகமாக ஒரு நாளில் மாற்றி அளிப்பார் என்று சொல்கிற நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கிறதா? சிந்திப்போம். ஆமென்.